கோல்டன் சாண்ட் பக்தி நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஆடி மாதத்திற்குரிய ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கார் பாருங்கள். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு முதல் சூரிய புதன் ஆதித்ய யோகத்தோடு சேர்ந்து சுக்கிரன் இருக்கார். ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி, உங்கள் ராசிக்கு குரு உங்கள் வீட்டில் வந்திருக்காரு. பகையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்லை, செவ்வாயும் உங்கள் வீட்டில் வந்திருக்காரு. எங்கே? ரிஷபத்தில். அப்போ ரிஷபத்தில் குருமங்கள யோகத்தை கொடுக்குறது. இந்த மாதத்தில் தடைப்பட்ட திருமணம், தடைப்பட்ட நாட்கள், தடைப்பட்ட ஃபைனான்ஸு, தடைப்பட்ட பொருளாதாரம், சகோதரருடைய ஒற்றுமை, அம்மா அப்பாவுடைய ஒற்றுமை குணங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை குணங்கள், இதெல்லாமே ஒன்று சேரக்கூடிய நேரம் இந்த ஆடி மாதம். உங்களுக்கு உங்கள் ராசிக்கேற்ற எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை நீங்கள் செஞ்சுக்கிட்டா உச்சத்துக்கு வந்து ஆகணும். ஒரு டெவலப்மெண்ட்டு ஆகணும். முன்னேறி கொண்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் உங்களுக்கு உண்டு. அதனால தான் நிச்சயமாக குருமங்கள யோகத்தோட இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்று கருத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் போவாங்க, வெளிநாட்டுக்கு போங்க. ரிஷபராசி நாளுக்கு வெளிநாட்டுக்கு போங்க. நல்ல ராசிநாதன் நல்ல சார பலம் பெற்றிருக்காங்க. நட்பு பெற்ற கிரகம் சார பலம் பெற்றிருக்காங்க. அதுதான் முக்கியம். நட்பு பெற்ற கிரகம் சார பலம் பெற்றதுனால ரோகிணியா வெளிநாடு கண்டிப்பாக போகணும். மிருகசிரசாரமாக கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது நீங்கள் வரணும். கிருத்திகையை அண்ணாமலையை போய் கும்பிடுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்டு. அந்த வகையில் ரிஷபராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தை அப்படியே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, அம்பிகை வழிபாடு, தேவி வழிபாடு, என்னை பெற்ற தாயார் திருநின்றவர் வழிபாடு, மதுரவள்ளி தாயார், இந்த மாதிரி தாயார் சந்நிதியில் போய் வழிபாடு ரிஷபராசினியர்கள் வழிபாடு பண்ணி வாங்க. நிச்சயமாக, ஏன்னா குரு பலம் கிடையாது உங்களுக்கு, குருனுடைய ஸ்தான பலம் தான் இருக்குது. குருனுடைய ஸ்தான பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ குரு ஸ்தான பலம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும். செவரை வச்சுன்னு சித்திரை எழுதுகிறோம், செவரை வச்சு நம்ம சித்திரை எழுதுகிறோம். அதனால் குரு ஸ்தான பலம் இருக்கிறதுனால மிக நல்லதை கொடுக்கும் என்ற மாற்று கருத்து அல்ல. எனவே ரிஷபராசி நேயர்கள் இந்த மாதத்தில் ஏற்கனவே ரோகிணி உங்களுக்கு 3க்குரிய சந்திரன் உச்சம். அப்போ 3க்குரிய சந்திரன் உச்சமாக இருக்கும்போது அம்பிகைக்கு உரிய இடம், கடகத்துக்குரிய இடம், அரசாட்சி பண்ணக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு வரும்போது உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தியை பார்த்துக்கங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை மூலம், என்ன பிரார்த்தனை? பிரதோஷ வழிபாடு முக்கியம். உங்களுக்கு பிரதோஷ வழிபாடு முக்கியம். தேவி வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக ஆஞ்சநேயரை சுற்றுங்க, 23 சுற்றுங்க. அஞ்சிலே ஒன்று பற்றான், அஞ்சிலே ஒன்றை தவிர ஒரு பதிகம் இருக்குது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதை பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணி வந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதில் கொஞ்சம் கூட தவற வேண்டாம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. கண் தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு வீட்டில் இருந்து ஒரு ரோட்டை கடந்து போகிறாங்க, அவங்கள கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணுங்கள். உங்களுடைய நேசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகம். நேசிக்கக்கூடிய தன்மை ரிஷபராசினர்களுக்கு அதிகம். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு சனி வக்கரம் பெற்றாலும் உங்களுக்கு குரு வக்கரம் நல்ல வேலை செய்யும். 2வது பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரிஷபராசிக்கு குரு நல்ல வேலை செய்யும். நல்ல வேலை செய்யும். சனியை விட ரிஷபராசிக்கு குரு தான் வேலை செய்யும். அதில் 15/10/2024 குரு வக்ரபாகமிலிருந்து இன்னும் சிறப்பான ஒரு தொழிலையோ, சிறப்பான ஒரு நிர்வாகத்தையோ, சிறப்பாக ஏதாவது ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தா உங்கள் ஜனனஜாதத்தை பார்த்துட்டு ஆரம்பித்தா அது வெற்றியை கொண்டாந்து கொடுக்கும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.